ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் சுவையில் காலிஃப்ளவர் 65 வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன். இதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நாம் இதை இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். அதில் இது 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதுமானது. நல்லா நமக்கு கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது மசாலா போடும்போது, அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கிறது. இதை இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம், 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப ஃபுட் கலரு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம். இதோட 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு கட்டி இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இதுதான் இதோட பதம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு மசாலா. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி காலிஃப்ளவர் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை நம்ம 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா மசாலா ஏறும். அதில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயில் சூடாகிடுச்சு. இதில் காலிஃப்ளவரை ஒரு பீஸாக எடுத்து நம்ம போட்டு விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு மசாலா கோட்டட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பீஸாக போட்டு விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் 65 குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். காலிஃப்ளவரை போட்டு விட்டதும் நம்ம உடனே கரண்டி வச்சு கிளறிடக்கூடாது. ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிளறி கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிங்கிள் பீஸாக தான் போட்டோம். அதனால் இது ஒட்டியும் பிடிக்காது. நமக்கு சூப்பராக தனித்தனியாக அழகாக வந்துடும் இந்த மாதிரி. இப்போது கடைசியாக கருவேப்பிள்ளையை நம்ம வாசனைக்காக போட்டு அது கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிள்ளை போடும்போது கொஞ்சம் தெறிக்கும். அதை நீங்கள் அந்த டைமில் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். வாசனைக்காக நம்ம கருவேப்பிள்ளையை போட்டு பொரித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு காலிஃப்ளவர் 65ங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.